Hi, this is Nitya. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த சம்மருக்கான ஒரு மேங்கோ டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வேற ஒண்ணும் இல்லைங்க, மேங்கோ சாகோ. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்துல நாம சின்ன ஜவ்வரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பொங்கு வந்துடும். குறைஞ்சது இது வேகிறதுக்கு 1/4 மணி நேரமாச்சு ஆகும். நடுவில் அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபிங்க. இது டக்குன்னு நீங்கள் செஞ்சாலாம். இதுக்கு ரொம்பலாம் வேலையே கிடையாது. நீங்கள் சின்ன ஜவ்வரிசின்றதுனால ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பெருசாக இருந்தாக்கா ராத்திரி ஃபுல்லாக சோக் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் சின்னதே போட்டுக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இது ஒரு வடிகட்டுறதில் வச்சு நல்லா வடிகட்டிக்கோங்க. சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இது நீங்கள் உடனே கோல்டு வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஜவ்வரிசி ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சுடுங்க. அப்போ தான் ஜவ்வரிசி தனித்தனியாக அழகாக இருக்கும். இல்லைனா ரொம்ப ஒட்டி போய் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்கும், நல்லாவே இருக்காது. இப்போ இது நல்லா தண்ணி இறங்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மேங்கோ அரைச்சிக்கலாம். பங்கனப்பள்ளி இல்லை அல்ஃபான்சா எது கிடைக்குதோ நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூடவே கெட்டியான தேங்காய் பால். அடுத்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அது இல்லைனாக்கா அதுக்கு பதிலாக நீங்கள் பாலும் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அளவு கீழே எழுதியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இதை நம்ம அப்படியே அந்த ஜவ்வரிசியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக இந்த டெசர்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த ஜவ்வரிசி வைக்கிறது மட்டும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. மற்றபடி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் நீங்கள். இப்போ இது ஒரு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் மினிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வச்சுடுங்க. இது சில்லுன்னு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். எந்த ஒரு ரெசிபினாலே பிளேட்டிங் ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேங்கோ சங்க்ஸ் மேலே கொஞ்சம் போட்டு ஒரு புதினா வச்சு சர்வ் பண்ணுங்க. அது பார்க்கவும் அழகாக இருக்கும், சாப்பிடவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, மேங்கோ சேகோ ரெடி. இந்த மேங்கோ சீசனை தவற விடாமல் கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. அந்த மேங்கோ பல்போட ஜவ்வரிசி, அந்த கண்டென்ஸ்டு மில்க், அந்த தேங்காய் பால் எல்லா டேஸ்ட்டுமே இது இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கூடவே அந்த மேங்கோ சங்க்ஸ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.